வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாளைக்கு வந்து டர்னிப் சப்பாத்தி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட்லன்னா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. எல்லா வெஜிடபிளுமே நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து டர்னிப்பை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு இது மாதிரி வெஜிடபிள் சாப்பரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி வடிகட்டின தண்ணியிலேயே நம்ம இந்த மாவை வந்து இப்போ பிசைய போகிறோம். சப்பாத்தி மாவை இந்த மாதிரி கட் பண்ண காயை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எல்லா தண்ணியும் வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் கோதுமை மாவு உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்திக்கு தேவைப்படுதோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு 3 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்க தண்ணியிலே நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எப்போதும் போல் இதை பிணைஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். தேவையான அளவு ஓமம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு எப்போதும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்தினா நம்ம வந்து எப்போதும் கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப இல்லாமல் நார்மலான அளவுக்கு தான் வச்சுக்கணும். இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour இருந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணுறோம். நம்ம இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை இதை வந்து வதக்கி எடுக்க போகிறோம். இது வந்து ஸ்டஃபிங் தான். அது சப்பாத்திக்காண்டி ஸ்டஃபிங் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்க வந்து எல்லா வெஜிடபிளுமே சாப்பிடுவாங்க. இது டர்னிப்னு கிடையாது, நீங்கள் எல்லா வெஜிடபிளுமே இந்த மாதிரி செய்யலாம். இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயில் ஆல்ரெடி தண்ணிலாம் எடுத்துட்டோம். இருந்தாலும் இது வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். அப்புறம் நம்ம சிம்லேயே வச்சு தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். காய் வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சப்பாத்தி போடும்போது மீதி வெந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது காய் வேகும்போது தண்ணி இதுலேருந்து விடும். இதெல்லாம் நல்லா தண்ணி சுண்ணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் சப்பாத்தியாக செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நைஃபால் கொஞ்சம் அளவு கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி வந்து நீங்கள் மார்னிங் செஞ்சிங்கன்னா நைட் வரைக்குமே இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். காயெல்லாம் காயாது. இது வந்து ஒரு பரோட்டா மாதிரி இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைல் சப்பாத்தி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் நீங்கள் செஞ்சு அனுப்பலாம். நீங்கள் ஆலு பரோட்டா எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த சப்பாத்தி. தேவையான அளவு மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தவாவில் வந்து இப்போ போட்டு எடுக்க போகிறத இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லேசாக அந்த மாவு வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக தான் தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு 10 நிமிஷம் 10 செகண்ட் வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். தவாவில் வந்து கீழே எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு மறுபடியும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் ஆட் பண்ணால் இதோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மேலே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மோமோஸ்க்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே மாவு ஸ்ப்ரெட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வேஸ்ட் ஆக்காமல். இப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள் கொடுத்த மாதிரி ஆயிரும் உங்கள் குழந்தைங்களுக்கு. இன்னொரு ஸ்டஃப்டு உங்கள் சப்பாத்தி செஞ்சு காமிச்சிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னா என்னோடய சேனல் வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீட்டில் எல்லோரும் இந்த சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டஃப்டு நூக்கல் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே டெக்கரேஷனுக்காண்டி நம்ம மல்லித்தலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதுவும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்பாத்தி செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.